இந்தியாவிற்கு எதிராக வெளிநாட்டு சக்திகள் எப்போது இந்தியாவில் கலவரத்தை உண்டாக்கலாம் என முயற்சி செய்து வருகின்றனர். இந்தியாவின் அண்டை நாடுகளான நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகளில் மாணவர்கள் போராட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் எதிர்க்கட்சிகளை கலந்து கொள்ள செய்து மிக பெரிய வன்முறையாக மாற்றி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை கவிழ்த்து பல்வேறு விஷயங்கள் அரங்கேற்றப்பட்டது. இந்த சூழலில் இந்தியாவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக விவசாயிகள் போராட்டம் என்ற ஒன்றை மிக பெரிய அளவில் நடத்தினர். அது இந்தியாவின் பாராளுமன்ற நடவடிக்கையை முடக்கும் வகையில் இருந்தது. ஆனால் தேர்தலில் அது மிக பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என வெளிநாட்டு சக்திகளும் இந்தியாவில் உள்ள துரோகிகளும் நினைத்த நிலையில் மக்கள் இந்தியாவின் உண்மையான பாதுகாப்பை மையமாக கொண்டு மீண்டும் மோடியையே தேர்வு செய்தனர். இந்த சூழலில்தான் நீட் தேர்வை மையமாக கொண்டு இந்தியாவில் எப்படியாவது கலவரத்தை உண்டாக்க அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கி இருக்கிறதா. பேப்பர் திட்டமிட்டு கசிய விடப்பட்டிருக்கிறது எனவும் மீண்டும் மறுதேர்வு நடைபெறும் போதும் வினாத்தாளை கசிய விட்டு அரசிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருந்தார்களா. இதை அரசு சரியாக கையாண்டது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருப்பதும் நாட்டிற்கு எதிரான மனநிலை கொண்ட அதிகாரிகள் என பெரும் கூட்டமே எப்போது பகையை உண்டாக்கலாம் என இருப்பதால் அரசிற்கு நாளுக்கு நாள் பெரும் சவால் இருந்ததா. மேலும் இதை தவிர்க்கத்தான் ராணுவ உதவியுடன் ஹெலிகாப்டர் மூலம் அரசு நீட் வினாத்தாளை விநியோகம் செய்தது என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. அப்போது ஏன் ஹெலிகாப்டர் என கேள்வி எழுப்பிய பலருக்கும் இப்போது டெல்லியில் நடைபெற்ற வன்முறை மூலம் ஏன் என்பது புரிந்திருக்கும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.